ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவில் தான் போயிட்டுருக்குது. ஸோ காலத்தால் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ. ஸோ ஒரு நல்ல லிஸ்டிங் 50% லிஸ்டிங் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. கண்டிப்பாட்டு குரூப்லலாம் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போய்ட்டு இருந்துச்சு. இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ லிஸ்ட் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு ட்ரேட் ஆக ஆல்மோஸ்ட் அந்த லிஸ்டிங் காமிச்சிடுச்சு. 9:45க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் செல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. நான் சொன்னேன் 10 o'clock அப்புறம் செல் பண்ணுங்கள், அப்போ தான் செல் ஆகும்னு. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்லாம் ப்ராஃபிட்டை எடுத்துட்டேன். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. இதுக்கு மேலே வெயிட் பண்ணி அப்புறம் இதுவும் பேரக்கூடாதுன்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓவில் விற்றுட்டேன். டோட்டலாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு நல்ல லிஸ்டிங் பட் டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏமாற்றம் ஆகி போச்சு. டாடா கேபிட்டல் இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் இருக்குது. விச் மீன்ஸ் லிஸ்டிங்லேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 3% விழுந்துருந்துச்சு. நேற்று 1.5% பாசிட்டிவில் இருந்துச்சு. இன்றைக்கும் ஸ்டார்டிங் பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு 3% 2% நெகட்டிவில் மூவாயிட்டு இருக்குது டாடா கேபிட்டல். பட் அது ஒரு லாங் டேர்முக்கு கிடக்கட்டு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கும்போது நிஃப்டி 25,117 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 109 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 382 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் போகுது. 81,944 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 56,380 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 240 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஸோ மேபி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் கூட க்ளோஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் குறைஞ்சிட்டே போகுது. க்ளோசிங் பாசிட்டிவில் இருக்கலாங்கிறது என்னோட ஃபீலிங்ஸாக இருக்குது. பட் மேபி ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டில் கூட க்ளோஸ் ஆகலாம். ஃபெடரல் பேங்க், ஐசிசி பேங்கும் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது பேங்க் நிஃப்டியில். கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாமே 1% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டியே 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்டியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் Q2 ப்ராஃபிட் 42% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த குவார்ட்டரில் 87,000 கோடி கிட்ட கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 549 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 387 கோடி இருந்திருக்கு. இப்போ 549 கோடி. டோட்டல் இன்கம் 26% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2,057 கோடி. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 696 கோடியாக இருக்குது. இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இது போக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் நெட் ப்ராஃபிட் 795 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது போக டோட்டல் இன்கம் 4,016 கோடியாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 87,793 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1.19%லேருந்து 1.37% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மாதிரி நெட் என்பே 0.64%லேருந்து 0.91% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. பட் இது அசட் குவாலிட்டி அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு நெகட்டிவ் ஆர்டு தான் பார்க்கப்படுது. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 16.10% இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங் டெப்ட் ப்ரொஃபைல் நீ பார்க்கும்போது இதில் ஐஆர்டி இந்த குவார்ட்டரில் ஃபண்ட் ரைசிங் 453 கோடி ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் 69,939 கோடியாக இருக்குது. டெப்ட் செக்யூரிட்டிஸில் 28,942 கோடியாக இருக்குது. லோன்ஸில் 37,741 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது பார்த்தீங்கன்னா ஐஆர்டியை போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸ் 154 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இந்த ஸ்டாக் இந்த வருஷம் மட்டுமே 31% கீழே விழுந்துருக்குது. 26 times பி ரேஷியோ இருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு இதெல்லாம் நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். இது ஐஆர்டியை போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் குவார்ட்டரில் எஃப்ஐஎஸ் ஸ்டேக் ஆஃப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் அதானி குழும பங்குகளில் எஃப்ஐஎஸ் ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இதில் மட்டுமே 2,927 கோடிக்கு ஸ்டேக் ஆஃப்லோடிங் பண்ணியிருக்கிறாங்க. 15.9% இருந்த ஸ்டேக் இப்போ 13.1% குறைஞ்சிருக்கு. அபுதாபி பேஸ்டு இன்வெஸ்ட் அண்ட் ஹோல்டிங் ஆர்எஸ்சி இவங்க பார்த்தீங்கன்னா ரஃப்லி 2.68% ஷேர், அதாவது 3.22 crore ஷேர் ஓன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2,800 கோடி ஷேர் அளவுக்கு அதுலேயும் டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது போக ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் இவங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் 460 கோடி ஒர்த் ஆஃப் ஸ்டேக் டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 2.3% இருந்தது, இப்போ 1.86% குறைஞ்சிருக்குது. அதானி பவர்லேயே ஸ்டேக் டைல்யூஷன் நடந்திருக்குது. ஸோ அதானி பவரில் ஜூனில் 12.5% இருந்தது, இப்போ 11.5% குறையுது. 2,576 கோடி அளவுக்கு டைல்யூஷன் நடந்திருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸு 7.4 இருந்தது, இப்போ 5.9% குறைஞ்சிருக்கு. 2,113 கோடி அளவுக்கு டைல்யூஷன் நடந்திருக்கு. அதானி கிரீன் எனர்ஜியில் 11.6 இருந்த ஹோல்டிங்ஸு இப்போ 11.3 குறையுது. 226 கோடி அளவுக்கு டைல்யூஷன் நடந்திருக்குது. டோட்டல் கேஸ் 13% இருந்தது, இப்போ 12.9% குறையுது.
87 கோடிக்கு நெட் செல்லிங் நடந்திருக்கு. அம்புஜா சிமெண்ட்ஸில் ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.7லேருந்து 5.10 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 131 கோடிக்கு நெட் செல்லிங்காக பையர்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதானி போர்ட்ஸில் 13.5 இருந்தது, இப்போ 13.6 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 272 கோடிக்கு நெட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. அதானி என்டர்பிரைசஸ்லேயும் 504 கோடி ஒர்த் ஆஃப் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. ஏன்னா 11.6 இருந்த ஸ்டேக்கு இப்போ 11.7 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து அதானி குழும பங்குகளில் சில கம்பெனிஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, சில கம்பெனிஸில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டேக்கை. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 1000 கோடி பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் மூலமாட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது போக Q2ல பிஸ்னஸ் வந்து 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. கூப்பன் ரேட் பார்க்கும்போது 6.95% ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஃபாக்ஸ்கான் தமிழ்நாடுல 15000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இது மூலமாட்டு இன்ஜினியரிங் ஜாப்ஸு 14000 இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. கிட்டத்தட்ட 15000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 2322 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸில் என்ன ஒரு அப்டேட்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெயிண்ட் பிஸ்னஸில் இப்போ அது வந்து பிர்லா குழுமத்தோட கம்பெனி. ஏஷியன் பெயிண்ட்ஸு காம்படிஷனாட்டு மார்க்கெட்டில் வளர்ந்து வராங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸில் வேலைகள் பார்த்தாங்கன்னு சொல்லி கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட போகிறாங்க, பாம்பே ஹைகோர்ட்டை போகிறாங்க. பாம்பே ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு அந்த தாக்கல் பண்ண வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க அந்த கேஸை நீங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாட்டு ஃபைல் பண்ண கேஸை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்குது. பாம்பே ஹைகோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க, அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கேஸ் இனி வந்து பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த வழக்குகள் வந்து இனி ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 39%, 40% நெகட்டிவ்னு காட்டும். 397 ரூபா அநேகமாட்டு பார்த்தீங்கன்னா 400 சம்திங் வரைக்கும் போச்சு, 421 ரூபா சம்திங் வரைக்கும் போச்சு. இப்போ 327 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ரெக்கார்ட் டேட்டு. ஸோ விரைவில் ஐ திங்க் ஒரு 24 days எடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 402, அதாவது டாடா மோட்டார்ஸ் பர்சனல் வெஹிக்கிள் வந்து ஒரு 400 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும். 400 அந்த ரேஞ்சில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எப்படி வரும்னா ஐ திங்க் ஒரு 260 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 260 to 300 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் இந்த டாடா சன்ஸ் லிஸ்டிங் பஞ்சாயத்து போய்ட்டு இருக்குது. ஸோ ஒன்ஸ் டாடா சன்ஸ் லிஸ்டிங் ஆனாங்கன்னா எந்தெந்த கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் இருக்குன்னு பார்க்கும்போது டாடா கெமிக்கல்ஸ், டாடா ஸ்டீல், டாடா பவர், டாடா மோட்டார்ஸ் இது எல்லாமே பெனிஃபிட் அடைய சான்ஸ் இருக்குது. டாடா ஸ்டீல் அண்ட் டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த கம்பெனியில் டாடா சன்ஸில் 3.06% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. டாடா கெமிக்கல்ஸ் 2.53% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. டாடா பவர் 1.65% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் 1.1% ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் 0.4%, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 0.08% ஓன் பண்ணுறாங்க. டாடா சன்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 8.88 lakh crore. மார்க்கெட்டுக்கெல்லாம் இவங்க வந்து பப்ளிக்கில் கொண்டு லிஸ்ட் பண்ணாங்கன்னா வேல்யூஷன் எங்கேயோ போயிடும் ஐபிஓலாம் வந்தாங்கன்னா. ஸோ இது போக அவங்களோட மார்க்கெட் வேல்யூவை டாடா கெமிக்கல்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 97.9% வருது. டாடா ஸ்டீலுக்கு 12.5%, டாடா பவருக்கு 11.8%, அதே மாதிரி டாடா மோட்டார்ஸுக்கு 10.9% வருது. ஸோ லிஸ்ட் ஆனாங்கன்னா இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் லிஸ்ட் ஆக சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சப்போர்ஜி பாலன்ஜி குரூப் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாடா குழுமத்துக்கு வந்து அது ஒரு ப்ரைவேட் என்டிட்டியாக இருக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டு ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் ஒரு 8.4% இயரானர் பேசிஸில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்ம அதிகப்படியாட்ட ஆயில் வாங்கியிருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஷிப்பிங் டேட்டா ஷோர்ஸில் தான் நான் வந்ததை எடுத்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட எக்கனாமிக் டைம்ஸில் வந்த நியூஸு அதை தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரஷ்யன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல் 1லேருந்து பார்க்கும்போது 1.7 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்கியிருக்கோம். பட் ரீசன்ட்லி இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் வந்து அது குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் வால்யூம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட்டில் 1.6 மில்லியன் பேரல்ஸ் பர் டே. அதே பார்த்தீங்கன்னா சேம் அந்த ஏராகோ பீரியட் வச்சு பார்க்கும்போது 14.2% விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நயர் எனர்ஜி இவங்க தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அதிகப்படியாட்டு பண்ணுறது ரஷ்யன் ஆயில்ட்டு. அதை இம்போர்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி செல் பண்ணுவாங்க. பட் இந்த டைமில் இந்த பீரியடில் ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்டு கிட்டத்தட்ட 8.4% இயரானர் பேசிஸில் விழுந்திருக்குது. MCX வந்து போர்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 6 வச்சுருக்காங்க Q2 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு.
அந்த போர்ட் மீட்டிங் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அநேகமாட்டு நவம்பர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வரப்போகுது MCXோடது. நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு வந்து 3% மேலே விழுந்திருக்கு, 811 ரூபா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ், அதாவது அந்த ராஸ்டே கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஸு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் அந்த மஸ்குலர் அட்ரோஃபி, அந்த ரிஸ்டிபலம் அப்படிங்கிற ட்ரக், ஸ்பைனர் மஸ்குலர் அட்ரோஃபி ரிலேட்டட் ரிஸ்டிபலம் ட்ரக்கு. அந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா இவங்க 6 லட்சம் 7 லட்சத்துக்கு விற்கிறாங்க. யார் இந்த ரிஸ்டிபலம் ட்ரக்கை வந்து ராஸ்டே கம்பெனி ராஸ்டே வந்து அவ்வளோ வேல்யூக்கு விற்கிறாங்க, 6 லட்சம் 7 லட்சத்துக்கு. அந்த ட்ரக்கை நாங்கள் வெறும் 15,900 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில். டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுங்கன்ட்டாங்க. இப்போ அதே கேஸ் எடுத்துகிட்டு ராஸ்டே என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எங்கள் கேஸை அர்ஜென்ட்டாக லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு அக்ரி பண்ணியிருக்கிறாங்க, லிஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த கேஸை உடனே லிஸ்ட் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் 3% விழுந்திருக்கு. டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா இவங்கள அதை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மாக்கு. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் அர்ஜென்ட்டாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அன்றைக்கி மட்டும் ஒரு வாரத்துக்குள்ளே தீர்ப்புகள் வந்துவிடும். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசிஎஸோட இன்ட்ரீம் டிவிடெண்டு 11 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 5000 கோடி ஈக்விட்டி அண்ட் பாண்ட்ஸ் மூலமாக 2027 ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பென்னி ஸ்டாக்கு 4% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இது என்கிட்ட கொஞ்சம் ஸ்டாக் கிடந்துருந்துச்சு, அரௌண்ட் ஒரு 80 ஷேர் ஏதோ கிடந்துச்சு என்கிட்ட. இந்த ஸ்ப்ரைட் அக்ரோ லிமிடெட் இவங்க அன்றைக்கி ஒரு 4% அப்பர் சர்க்கியூட்டில் இருந்துச்சு. என்னென்னு பார்க்கும்போது அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு, 283 கோடி ஒர்த் ஆஃப் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் அந்த பங்கு இன்றைக்கி 4% மேலே போயிருக்கு. இது ஸ்ப்ரைட் அக்ரோடெக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மேன்கைண்ட் ஃபார்மா எம்டி ராஜு ஜுனிஜா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா PHDCCAயோட பிரசிடென்டாக அப்பாயின்ட் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மேன்கைண்ட் ஃபார்மாவோட எம்டியாக இருக்கிற, அது வந்து PhD சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதில் வந்து ராஜீவ் ஜுனிஜா வந்து பிரசிடென்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜுனிஜா பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மேன்கைண்ட் ஃபார்மாவில் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த போஸ்டிங் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. KEC இன்டர்நேஷனலோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. 1174 கோடி ஒர்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ஆர்டர் கிடச்சிருக்குது. இது மிடில் ஈஸ்ட் ப்ளஸ் இந்தியாலையும் கிடச்சிருக்குது. 765 kV டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு. இன்னொரு இது பார்க்கும்போது 800 kV HVDC மிடில் ஈஸ்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கு இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் LG எலக்ட்ரானிக் ஷேரை பற்றி இவங்க மோடிலால் ஓசால் சொல்லியிருக்காங்க. புல் கேஸில் இந்த பங்கு வந்து 83% வரைக்கும் மேலே போகும்னு சொல்கிறாங்க. பட் நான்லாம் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண முடியாது. நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன்ப்பா. இன்றைக்கி 1749 ரூபா வரைக்கும் போச்சு. நான் ஒரு 46% 47% பாசிட்டிவ் இருக்கும்போது எக்ஸிட் பண்ணிவிட்டு 50%லே எக்ஸிட் பண்ணேன். என்ன ஒன்றுனா அந்த டைமில் வந்து OTP எனக்கு ஜென்ரேட் ஆகலை. அது ஒரு இஷ்யூ ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6%, 4 to 7% பாசிட்டிவில் இருக்கும்போது எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் ஒரு டீசன்ட் லிஸ்டிங் LG எலக்ட்ரானிக்ஸ் மறுக்கவே முடியாது. நிறைய பேர் ஹாப்பியாக இருக்குன்னுலாம் சொன்னீங்க. ரொம்பவே டீசெண்டான லிஸ்டிங். ஆயில் இந்தியா கொடுத்த அப்டேட் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் கெயின் ஆயிருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது நுமாலிகரா சிலுகுரி ப்ராடக்ட் பைப்லைன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது போக நெப்கோ அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கெப்பாசிட்டி 1.77 மில்லியன் டன்ஸ்லேருந்து 5.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. இது போக அந்த பைப்லைன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் ஆயில் இந்தியா அன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் ஆரோபிண்டோ ஃபார்மாவோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 2000 கோடி ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட அசட் பை பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் ரியாலிட்டி செக்டாரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபினான்சிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு வேண்டியதான் 2 டிரான்ஜை மூலமாட்டு ப்ரொமோட்டர் மூலமாட்டு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 2000 கோடி ரைஸ் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2025 சில ஸ்டாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அனாலிஸ்ட் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ். மோடிலால் ஓசால் ஸ்விக்கிக்கு 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க, 550 ரூபா டார்கெட் ப்ரைஸு. CG பவருக்கு சாய்ஸ் ஈக்விட்டி ப்ரோக்கிங் 872 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க, 15% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் செக்யூரிட்டி சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் பைக்கால் கொடுக்குறாங்க, 239 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 239லேருந்து 247 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க, 14% மேலே போக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேஃபின் டெக்னாலஜிஸுக்கு சிட்டி சொல்கிறது 1215 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 13% மேலே போகும்னு சொல்கிறாங்க. அவனு சூப்பர் மார்க்கெட்டுக்கு டார்கெட் ப்ரைஸ் 5000 சொல்கிறாங்க, 15% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. இது வந்து
மோட்டிலால் ஓசால் அவனும் சூப்பர் மார்க்கெட்டும் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பங்குல எல்லாமே வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. ப்ரோக்கரேஜஸ் ஹோம்ஸ் அப்டேட் பண்ணதை நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஜியோ பேமெண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடியாக இருக்குது. இவங்க வந்து ஃபாஸ்டேக் ஆட்டோமேட்டிக் அந்த நம்பர் பிளேட் ரெகனைசேஷன் கான்ட்ராக்ட் குறிப்பாட்டு எம்எல்எஃப்எஃப் கலெக்ஷன் டோல் பிளாஸாவில் ஒரு 2 டோல் பிளாஸா குருகிராம் அண்ட் ஜெய்ப்பூர் அதை வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்யூஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஜியோ ஃபினான்ஷியலோட அந்த பேமெண்ட் பேங்க் வந்து ஒரு 11 டோல் பிளாஸா வந்து அவங்க கைவசம் இப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது 2 டோல் பிளாஸா வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்ட். இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.